ஆசிய கழகத்துக்கு வருவோம். இங்கே பார்ப்போம். என்ன சிசரோ தெரியுமே இவரை பற்றி? தெரியாது, எனக்கும் தெரியல. அப்போ ஆசையை சொல்லியிருக்கிறார், எல்லாருமே வெற்றியை விரும்புகின்றனர், ஆனால் ஒரு சிலரை அதற்காக உழைக்கின்றனர். எல்லாருக்கும் நல்லா இருக்க விருப்பம், சோஷியாக இருக்க விருப்பம், ஆனால் வீட்டை இருந்தோடனே எல்லாரும் தர செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் அதுக்காக உழைக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான். நல்ல விஷயம். சந்திக்கு வந்த ஈபேடா, இதுதான் உலக நீர். என்னடா ஈபேடா கீழே கிடக்கும் பார்ப்போம். யார் சொல்லுவாங்க? ஈவே ராமசாமி பெரியார். பகுத்தறிவின் தந்தை என போற்றப்பட்ட ஈவே ராமசாமி பெரியார் தொடர்பில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய கருத்துக்களால் தமிழக அரசியலில் கடும் புயல் வீச தொடங்கியுள்ளது. சற்றியே தமிழக பக்கம் இந்தியா பக்கம் எல்லாம் பெரியாரை பற்றி தான் கிடைக்கணும். விஜய் அவரும் அதை பற்றி தான் காய்ச்சி. எல்லாரும் ஆரையும் பற்றி கதைக்கிறோம், என்ன பற்றி கதைக்கிறோம். நாங்கள் சரியா செய்யணும், ஆரம் செய்தாண்டா சரி. ஏன்னு பெரியார் தொடர்பில் சீமான் கருத்துக்கொள்ள அல்லாங்க புயல். எது ஒவ்வாறாயினும் ஒரு காலத்தில் பகுத்தறிவின் தந்தை என போற்றப்பட்ட ஈவேரா பெரியாராலேயே தமிழகம் இத்துணை உயர்ச்சி கண்டது என்ற கருத்தியலிலிருந்து வந்தது. கடவுள் மரபு கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்த பெரியார் கடவுள் மரபு கொள்கையை இந்து சமயத்தின் மீதே திணித்தார் எனலாம். கடவுளை மறக்கிறது என்ன, அதாவது மூட நம்பிக்கைகளை உடைத்தறிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த பெரியார் கடவுள் மரபு கொள்கையினூடாக பிராமண சமூகத்தை எதிர்ப்பதில் தீவிரமாக இருந்தார் என்பதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இவங்க கருப்புடுப்பு தான் போடுவாங்க. சரி, அந்த கழகம் ஒன்று இருக்கு, கருப்பு உடுப்பு போய் கூட்டமொழியை பேச துவங்கினான்னா கேட்கலாது. அவ்வளவு அப்பா அதுல ஆன்மீகம் கடவுள் பக்தி உள்ளவன் என்றால் தாகணும் மாதிரிக்கும் அப்படி கதைப்பாங்க. விசேஷ மங்களுக்கு. ஆனால் அவங்க அது மறுப்பு தானே. அப்போ அகண்ட பாரதத்தில் பிரமாண ஆதிக்கம் இருந்துள்ளதை மறுப்பதற்கில்லை. அந்த பிராமணர்கள்லாம் உழைப்புக்காக வந்தவர்கள் அப்படி இப்படி எல்லாம் கண்டபடி பேசுவாங்க. சரியோ, உழைப்புக்காக மக்களை விரட்டி வச்சுக்கிறாங்க எல்லாம் பேசுவாங்க. வர்ணாசிரம தர்மத்தினோடு சாதிய பாகுபாடு பேணப்பட்டது என்ற கோஷங்களில் நியாயம் இருக்கவே செய்கிறது. எனினும் மனித வாழ்வு என்பதற்குள் ஆன்ம சுகம் இருப்பதை பெரியார் கிஞ்சித்தும் நினைத்தார் இல்லை. அன்றைய சூழ்நிலையில் வரையறுக்கப்பட்ட மக்களிடம் அறியாமையும் சேர்ந்திருந்த போது பெரியாரின் பகுத்தறிவு கொள்கை தேவையாயிற்று. அந்த என்ன ஆனாலும் அவர் கடவுள் மரபு கொள்கையை மிகவும் இறுக்கமாக கொண்டதன் காரணமாக இயற்கையின் நியமத்திலிருந்து விலகிவிட்டார் என்ற கருத்தியலும் அப்போது பலரிடம் இருந்தது. ஆயினும் எவ்வளவு நன்மை செய்தாலும் இவர் இப்படி இருக்கிறன்றதுல கொஞ்சம் ஜனம் என்ன மறுபயந்து. ஆயினும் அன்றைய காலகட்டத்தில் பெரியாரின் வார்த்தைக்கு மாற்று கருத்தை முன்வைக்க முடியவில்லை. அதனால் அந்த கருத்துக்கள் உறங்கு நிலையில் இருந்தன. இப்போது பெரியார் தொடர்பில் சீமான் முன்வைத்த கருத்துக்கள் பெரியாரை மிக மோசமாக விமர்சிக்கின்ற களத்தை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு பெரியாரை சந்திக்கு கொண்டு வராமல் பெரியாரின் நாமத்தோடு கட்சி வளர்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து வீழ்த்த முடியாது என்ற உண்மை உணரப்பட்ட போது பெரியாரை விமர்சிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஏழா கட்டத்திலே அவரில் பாயிறாங்க என்ன இப்படித்தான். அதே நேரம் சீமானின் தூற்றுதலில் இருந்து பெரியாரை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகம் கடும் பிரயத்தனம் எடுக்கின்றதாயினும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைக்கின்ற ஆதாரங்கள் திமுகவினை துணர வைக்கிறது. சீமான் இருக்கிறாரோ இவரும் எங்கண்ட டாக்டர் மாதிரி ஆதாரத்தை கையில் வச்சு கொண்டு இப்போ கதை நிறைய வாசிச்சிருக்காள். சீமான் நல்ல ஒரு அறிவாளி, ஒரு டைரக்டர், நடிகர் தானே. கதைச்சால் என்ற அல்ல இன்னொரு வார்த்தை இல்லை, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட பேச்சு கேட்க. அந்த பேச்சு அங்கேயும் அந்த பேச்சு கேட்க தான் ஜனம் போயிருக்கும். போடாது அவர்கிட்ட பேச்சு கூட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் இந்த முதலமைச்சர் மாதிரி இருக்கும். அவ்வளவு சனம் நிட்டம்பி வளையும் விசிலாட்டி போகுது. ஆனால் போட்டை பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த பேச்சு கேட்க தான் போகிறது முழுக்க. அவ்வளவு திறமையா இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளாக எல்லாம் பெரியார் என கூறி மிக தொன்மை வாய்ந்த தமிழினத்தின் அறிவாற்றலை, மொழிவளத்தை, சான்றாண்மை மிக்க பெரியவர்களை, காப்பியங்களை ஓரந்தள்ளுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என கூறுகின்றார் சீமா. உண்மைதானடாப்பா, மொழிவளத்தை, சான்றாண்மை மிக்க பெரியவர்களை, காப்பியங்களை ஓரந்தள்ளலாம். நாங்கள் காப்பியங்களை எல்லாம் ஓரந்தள்ளிவிடுங்க ஒரு வேந்து தமிழர்கள் என்ன. ஆக பெரியார் இப்போது சந்திக்கு வந்து விட்டார். இதுவே உலக நியதியாகும். வந்துட்டார். இனித்தான் இருக்கு விளையாட்டு என்ன. அப்போ திராவிட கழகம்ன்றது கழகத்தை விஜயா அவர் ஆதரிக்கிறார் சொல்றாரு. என்ன விளக்கம் விளங்க தமிழக அரசியலுக்கு நாங்கள் புகுந்து விளையாடக்கூடாது.
இந்திய அரசியல் களமே ஒரு அது ஒரு வில்லங்கமான சாக்கடை தான். சாக்கடை. அதை விட மோசமாயிட்டம் நாங்கள். என்றாலும் முந்தி இந்தியாவை தான் சொல்றோம் சாக்கடை அரசியல், அது என்ன உதவத்தாக்கலண்டு. அதை விட நாங்கள் மோசமாயிட்டோம். ஆனா அவங்க என்னண்டாலும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. கிடையாது ஒற்றுமை தான் பிரச்சனையா கிடக்கு. பார்ப்போம். ஒரு அணியா வாராங்களே, ஒரு அணியா வாராங்களே, வந்தால் எங்களை பிடிக்காக்கள் இல்லை. சரியோ அங்கே இருக்கிற சிங்கள எம்பி மேருக்குன்னு தெரியுது ஒற்றுமையில்லை. அமைச்சர் மாதிரி சொல்றாங்க ஒற்றுமையாங்க முதல் அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க முந்தையே எங்களுக்கு இப்போ வந்து எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டால் இவங்களை அடிபட்டு பேருந்து பிரிச்சு ஐயோ எங்களுக்கு வேண்டாம் நீங்க வச்சுக்கணும் கொடுக்குற அளவுக்கு வந்துருவாங்க. அப்படியே ஒற்றுமையிலாம் இருக்கிறாங்களே இல்லையா? அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ இலங்கை அரசாங்கம் யோசிக்கிற அளவுக்கு எங்களை கேவலமாக இருக்கிறது கவலையா இருக்கு. ஒற்றுமையாகணும். அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்றோம். இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன, நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.